ஜோதிச் சுடரே, கருணைக் கடலே, திருநீலகண்டனே, என்னுடன் நீ இருப்பதால் தோல்விகள் கூட தோற்று போய்விடும். வெற்றிகள் தானே வரும், புகழ்கள் தேடி ஓடி வரும். அப்படி புகழால் கிடைக்கும் மாலைகளும் வெற்றிகளும் எல்லா புகழும் என் தலைவன் ஒருவனுக்கே, எமையாளும் ஈசனுக்கே. வாழ்க நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான, நட்சத்திரத்துக்கான, லக்னத்துக்கான பிறவி ஜாதகத்தில் இருக்கும் தொழில் ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒவ்வொரு தொழில் செஞ்சுதான் ஆகணும். தொழில் செய்யலைன்னா நம்மளால் இந்த காலகட்டத்தில் வாழவே முடியாது. அப்படி தொழில் செய்யும்போது சில நிபந்தனைகளால், சில கட்டாயத்தால் அந்த தொழில் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அல்லது அந்த தொழிலுக்கு நம்ம படிச்சிருக்கோமோ இல்லையோ, அந்த தொழில் நமக்கு கௌரவத்தை கொடுக்குதோ, புகழ் கொடுக்குதோ, பணத்தை கொடுக்குதோ இல்லையோ, ஆனால் குடும்ப சூழ்நிலைக்காகவும் இந்த சமூகத்தில் நமக்கு கிடைக்கிற கௌரவத்துக்காகவும் ஏதோ ஒரு தொழில் வேலை நம்ம செஞ்சே ஆகணும். அப்படி ஒரு கட்டாயத்தில் நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம். அப்படி நாம் செய்கிற தொழில் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றுதா, அல்லது அந்த தொழில் நம்மளை புகழின் உச்சிக்கு கொண்டு போகுதா, நம்மளை கோடீஸ்வரனா ஆக்குதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா எல்லாரும் கண்டிப்பாக குடும்பத்துக்காக உழைக்கிறோம், உயிரை கொடுத்து சில நேரத்தில் நம்ம போராடுறோம். அது பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் 100% உழைப்பை நம்ம போடுறோம். இரவும் பகலும் விடாமுயற்சியோடு ஒரு தன்னம்பிக்கையோட அந்த தொழிலுக்காக நம்ம போராடினாலும் நம்ம வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியல, பெரிய பணக்காரனாக ஆக முடியல, நம்முடைய கஷ்டமெல்லாம் தீரல. இன்றைக்கும் கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம இந்த வேலையாலையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உண்மையாக உழைக்கிறோம், ஆனால் முன்னேற முடியல. காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான காரணம் நம்முடைய ராசிக்கான, நட்சத்திரத்துக்கான இந்த பிரபஞ்சம் கொடுத்த திறமையை காட்டக்கூடிய ஒரு வேலையை நாம அமைச்சிக்கல, நாம தேர்வு செய்யல அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கிய காரணம். என்னதான் நம்ம கடமைக்காக வேலை செஞ்சாலும், குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டாலும், நம்ம திறமைக்கான ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுத்தோமா, அல்லது நமக்கு எது லாபத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், புகழின் உச்சிக்கே நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து நம்ம அதை செய்கிறோமா அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறிதான். அப்படிலாம் யாரும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ணி யோசித்து இல்லை முயற்சி பண்ணி செய்கிறதே இல்லை. ஒன்று இருக்கிற தொழிலுக்கு படிப்போம், அல்லது கிடைக்கிற வேலை செய்வோம், இல்லைனா அடுத்தவங்க நம்மளை புஷ் பண்ணுறது, நம்ம பெற்றோர்களோ, நமக்கு தெரிஞ்சவங்களோ, அல்லது சொந்தக்காரங்களோ, நண்பர்களோ, இப்படி அவர்களுடைய கட்டாயத்தினாலையும் வற்புறுத்தினாலையும் நம்ம அந்த வேலையை, சில வேலைகளை நம்ம செய்கிறோம். ஆனால் எல்லாராலையும் நம்ம ஜாதகத்தில் என்ன வேலை சொல்லியிருக்கு, நம்ம பிரபஞ்சம் நாம் பிறந்த நேரத்தில் என்ன வேலை செய்யலாம், எந்த வேலையில் நமக்கு லாபம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்லாம் யாரும் பார்த்து நம்ம செய்யறதில்ல. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தொழிலுக்கான பலனை, நம்ம ராசிக்கான தொழிலை, நம்ம லக்னத்துக்கான தொழிலை, நட்சத்திரத்துக்கான தொழிலை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்மளால் அடைய முடியும். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்கே நம்ம வாழ்க்கையில் எவ்வளதோ பொருட்கள் கடையில் வாங்குறோம், அது கலப்படம் இல்லாமல் தரத்தோட நியாயமான விலையில் இருக்கா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஆனால் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க, 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால் கோலை கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால் கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இப்போ ஜாதக கட்டத்தில் நம்ம எந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடம் வலிமை பெற்றதாக இருக்க வேண்டும். எந்த ராசி 10ஆம் இடம் அமைகிறது, அந்த ராசிக்கு எந்த தொழில் சிறப்பானது. அதுபோல 10ஆம் இடத்தில் கிரகத்தின் வலிமை எப்படி இருக்கு, முக்கியமா தொழில் சம்பந்தப்பட்ட காரகங்கள் எப்படி இருக்கு, 10ஆம் இடத்தின் அதிபதி யாரு, அவர் எங்க இருக்கிறாரு, அவருடைய வலிமை காரகங்கள் என்ன, 10ஆம் இடத்து அதிபதி தங்கி இருக்கிற
வீட்டின் அதிபதி யாரு, அவர் எங்க இருக்காரு, அவருடைய வலிமை என்ன, நல்ல நிலையில இருக்கா, நீச்சம் பெற்று இருக்கா, அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அந்த வீட்டை யாராரு பார்க்கறாங்க, அந்த பார்வை முழுமையா நமக்கு கிடைக்குதா, அந்த பார்வையால நமக்கு லாபங்கள் இருக்கா, அல்லது எந்த தொழில் செய்யக்கூடாது, எந்த தொழில் செய்யலாம், அப்பதான் நம்ம வாழ்க்கையிலே முன்னேற முடியும். இந்த பிரபஞ்சம் நம்மளை எந்த தொழில் செய்யறதுக்கு அனுப்பியிருக்கோ அந்த தொழிலை செய்யும்போது கண்டிப்பா லாபம் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு மனிதன் நம்ம ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறத விட நம்மளை ஒரு தொழில் தேர்ந்தெடுத்ததுன்னா எந்த அளவுக்கு நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு பாருங்க. அப்ப நம்மளை தேர்ந்தெடுக்கிற தொழில் தான் இந்த ஜாதகத்தின் மூலியமாக வரும் தொழில். அப்ப நம்மளை எந்த தொழில் தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இப்ப ரிஷபராசிக்கு 10ஆம் இடம் காலபுருஷனின் 2ஆம் வீடு ரிஷபராசி. அப்ப பணம், பொருள், வேலை பற்றிய சிந்தனை உங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த 2ஆம் வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீடு. பந்தபாசம் மிக்கவர்கள், ரொம்ப பாசமா இருப்பீங்க குடும்பத்து மேல. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு, வலிமை உண்டு. அதுபோல வாசனை திரவியம், ஆடை ஆபரணங்கள், அழகுபடுத்துகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது. அரசு சொத்து மீது நாட்டம் அதிகரிக்கும். உண்மையை சொல்லப்போனால் அரசு சொத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஏற்படும். எல்லாருக்குமேவா அப்படின்னா இல்லை, சில பேருக்கு. அப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. அந்த நாட்டம் இருக்கும். அதுபோல் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது. மனம் சஞ்சலமாக இருக்கும், மனம் சஞ்சலப்படும். அடுத்த பாலினத்தவரை, ஆண்களையும் பெண்களையும் பார்க்கும்போது மனம் சஞ்சலப்படும், இச்சைக்கு ஆளாவீர்கள். அதனால இளம் வயசுல கல்வியிலும் வேலையிலும் நடந்தையிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். கல்வியில நாட்டம் குறையும். நீங்க உள்ளூர்ல இருக்க மாட்டீங்க, வெளியூர்ல தான் இருப்பீங்க. ரிஷபராசி அப்படின்னாலே நீர் சுரந்த உடல்வாகு. கொஞ்சம் மெதுமெதுன்னு இருப்பீங்க, கொஞ்சம் கலராக இருப்பீங்க. அதுபோல் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. அப்போ நீரும் வெப்பமும் கலந்தது தான் கார்த்திகை. ரோகிணியும் அதுபோல தான். அதுபோல் மிருகசீரிஷம் நீரும் தசைகளும் உஷ்ணமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ 6ஆம் வீடு துலாம், காலபுருஷனின் 7ஆம் வீடு ஆகும். இந்த இடத்துல சுக்கிரன் வீடு. அப்போ என்ன நடக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு அப்படின்னா, பெண்களால், ஆண்களால், நீங்கள் எந்த பாலினமாக இருக்கிறீர்களோ எதிர்பாலினம், அடுத்த பாலினம், கடனும் நோயும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அப்போ நீங்கள் உங்களது துணையை தவிர வேற யாரை நீங்கள் சந்தித்தாலும் நிதானமாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை முழுவதும். இது நான் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் நிதானமாக இருக்க வேண்டியது அடுத்த பாலினத்தவரிடம். கடன் ஏற்படும், நோய் ஏற்படும். அந்த நோய் என்னன்னா பாலின நோய். அதுபோல் 6ஆம் பாவத்தில் சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரம் வருகிறது. அதனால கிட்னி, கருப்பப்பை பழுதடைதல் அல்லது செயலிழத்தலுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதி, காலபுருஷனின் விரையாதி இவர். அதனால விரயத்தை ஏற்படுத்துவார், நோய்களை உருவாக்குவார். அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் நடந்தே தீருமா அப்படின்னா அப்படி இல்லை, எச்சரிக்கை தான். நீங்க சூதானமா எச்சரிக்கையா எதையுமே டக்குன்னு மருத்துவத்தை காட்டினீங்க அப்படின்னா அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். அதுபோல சுவாதி நட்சத்திரம், அடி வயிற்றுல பால்வினை நோய்கள் உருவாகும். அது அடுத்த பாலினத்தவரால். அதனால தான் சொல்றது, நம்ம துணையை தவிர, அதாவது கணவன் மனைவியை தவிர வேற எந்த ஆணையோ பெண்ணையோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா பால்வினை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பாலின சுரப்பிகள் போன்றவை அதிகமாக உருவாகும். ஆனால் உங்களை சொல்லி குத்தம்ல, சில நேரத்தில் உங்களுக்கு உணர்வு தானாகவே ஏற்படும். அந்த சுரப்பிகள் அதிகமாக சுரக்கிறதுனால அந்த எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறது மிக மிக ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் முக்கியம். அதீத சுக சௌகரியம், அதிகமாக சுகத்தை அனுபவிக்க நாட்டம் ஏற்படும். பார்த்தவங்களெல்லாம் நம்ம இணையணும், சேரணும், அவங்கள அடையணும். அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே தான். அந்த எண்ணங்கள் வரும்போது நோய் வரும். ஏன்னா 4ஆம் அதிபதி சூரியன் 6இல் நீச்சம் அடைந்திருக்கிறார். இதனால அந்த எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுபோல 8ஆம் அதிபதி குரு அஷ்டமாதி. அதனால இந்த விஷயங்கள் நடக்கும்போது கௌரவம், மரியாதை இழக்கும்படியான செயல்கள் உருவாகும். உங்க குடும்பத்திலேயோ வீட்லேயோ அல்லது உங்களுக்கோ நாணயம் தவறுவீங்க. உங்க வீட்லேயும் சரி, உறவினர்கள்ட்டையும் சரி, குடும்பத்திலையும். அப்ப கௌரவம் போகும். இது எங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் சரி, இந்த குடும்ப பிரச்சனையில் மட்டும் ரிஷபராசி நண்பர்கள் ஈடுபடவே கூடாது. அதாவது அடுத்த பாலினத்தவர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம். அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ரிஷபத்திற்கு 9, 10க்குரியவர் சனி பகவான். இப்பதான் நம்ம இந்த தொழில் விஷயத்துக்கு வரோம். தொழில் சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய தந்தை இருப்பார். தந்தை பாசம்
உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தந்தை நிறைய ஐடியா உங்களுக்கு கொடுப்பாரு, இல்லைன்னா தந்தை வழி தொழிலை நீங்கள் எடுக்கலாம். அதுபோல் ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் வீடு தனுசு, காலப்புருஷனின் 9ஆம் வீடு இது. அதனால் இளமை காலத்தில் கல்வி மூலம் தடைகள் ஏற்படும். கல்வி மூலம் உங்களுக்கு தொழிலுக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது, ஏன்னா தடை ஏற்பட்டு விடும். இளம் வயதிலேயே பள்ளி கல்வியை முடித்துவிட்டு கல்லூரிக்கே போயிட்டாலும் அங்கே பாதியிலேயே வெளியேற்றப்படுவீர்கள். ஏன்னா சில நண்பர்களாலும் அல்லது அடுத்த பாலினத்தவர்களாலும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு அசிங்கப்படக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மைனஸாக நினைக்க வேண்டாம். இளைஞர்களும் பெண்களும் இதை பார்க்கும்போது மிக மிக எச்சரிக்கையோடு இருப்பது இப்போ மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை முழுவதுமே. அது எல்லா காலத்திலையும் தொடரும். கல்வி படிப்பிலையும் தொடரும், தொழிலையும் இருக்கும், குடும்ப வாழ்க்கையிலும் இது மாதிரியான பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்போ அதனால் கௌரவ பிரச்சனை ஏற்படும், கல்வி பாதிப்பு வரும். இந்த விஷயங்கள் கௌரவ பாதிப்பு வர்றதுனால தற்கொலை எண்ணம் வரும். அதனால் தீக்குளித்தல் அல்லது தீப்பிடித்தல் மூலம் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களும் ஆண்களும் நெருப்பில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா குரு வீடாக இருக்கிறதுனால நீங்கள் சட்டத்தால் தண்டிக்கப்படுவீர்கள் அல்லது தண்டனை ஏற்படும், தண்டனை கிடைக்கும். அதுபோல் குழந்தைகளாலும் அல்லது மகன்களாலோ அல்லது பக்கத்து வீட்டு குழந்தைகளாலோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது குழந்தைகளால் அசிங்கம் அவமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. பெரிய மனிதர்களால் பிரச்சனை சங்கடங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மேலே வரணும். அப்போ தான் தொழிலுக்கான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பூர்வீக சொத்து மீது பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தானாகவே உங்களுடைய அமைப்புப்படி ஆராய்ச்சி, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை இதெல்லாம் உங்களுக்கு அமையும். ஆனால் கஷ்டங்களை அனுபவிப்பீர்கள். இதுதான் ரிஷபராசி நண்பர்களுடைய பொதுவான விஷயம். அதாவது வாழ்க்கையில் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வரும்போது தான் உங்கள் தொழிலுக்கான விஷயங்கள் வரும். அப்போ 10ஆம் இடம் ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் வீடு மகரம், காலப்புருஷனின் 10ஆம் ராசி. அப்போ தொழில் மூலம் பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை தான் அந்த பிரச்சனையில், கல்வியும் வாழ்க்கை பிரச்சனையும் அது மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் தொழில் மூலியமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா 9ஆம் பாவம் உத்திராடம் நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் வெளிநாட்டு சுற்றுப்பயணம், ஆசிரியர் ப்ரொஃபஸராக நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருவோணம் நட்சத்திரமாக இருக்கிறதுனால தகவல் தொடர்பு, கொரியர், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் இது போன்ற துறைகளில் நீங்கள் இருப்பீர்கள். அதுபோல் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு சொல்லணும்னா ஒற்றர் வேலை, உளவுத்துறை, அரசு துறை, அதிலே ரகசிய துறையில் காவல்துறையிலையோ அல்லது உளவுத்துறையிலையோ இராணுவத்துலையோ ரகசியமாக வேலை செய்கிற ஒரு வேலையில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு 9-10 கூடையவர் சனி பகவான். அதனால் எந்த தொழில் செஞ்சாலும் கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். உடனே நீங்கள் ஜெயிச்சிட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உடனே ஜெயித்து விடவே முடியாது. அடிக்கடி முடக்கம் ஏற்படும், தடைகள் ஏற்படும், வஞ்சகர்களால் துரோகங்களை சந்திப்பீர்கள். உங்களுக்கே தெரியாமல் பல உள்ளடி வேலைகள் நடக்கும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, மேஷத்தில் சனி பகவான் நீச்சம். அதனால் இது மாதிரியான முடக்கங்கள், தடைகள்லாம் ஏற்படும். அதுபோல் விமானம், ராக்கெட், ஹெலிகாப்டர் இது சம்பந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது. துப்புரவு செய்யும் எந்திரங்கள், ஏர் கண்டிஷனர் போன்ற தொழில் மூலம் சிறப்பான பலன் உண்டு. 10ஆம் வீடு அவிட்டம் நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ தொழில் மூலம் கஷ்டம் உருவாகும். கஷ்டம் வந்தாலும் நல்ல லாபம் உருவாகும். ஆனால் பார்ட்னர் கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. கூட்டு தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக வேண்டாம். அந்த பக்கமே நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் 7-12 கூடையவர், ரிஷபத்திற்கு 10ஆம் வீடு, சதயம் நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் கூட்டு தொழில் உங்களுக்கு சுத்தமாக ஒத்தே வராது. ஆனால் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் இருக்கும். அதுபோல் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது. தொழில் பிரச்சனை இருக்கலாம். எப்பொழுதுமே தொழில் பிரச்சனை எல்லாருக்குமே உண்டு. ஆனால் ஸ்பெஷலாக உங்களுக்கு வரும். ரிஷபத்திற்குன்னு ஸ்பெஷலாக தடைகள் வரும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லாருமே இந்த விஷயத்தில் நல்லா தானே இருக்காங்க, நமக்கு ஏன் அப்படி நடக்குதுங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு தொழிலில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி. அதனால தான் இந்த தொழிலில் அடிக்கடி பிரச்சனை வர்றதும் இதுவும் ஒரு காரணம். சரி, நாங்கள் என்னென்ன தொழிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஸ்டாலு, துணிக்கடை, இசை கச்சேரி, அதுபோல் ஃபேன்சி ஸ்டோர், காசாளர், பொருளாளர், பங்கு சந்தை நிபுணர்கள், சூதாட்டம், குதிரை பந்தயம், வங்கி மேலாளர், கம்பெனி மேனேஜர், விவசாயிகளாக இருக்கலாம், தோட்டக்காரராக இருப்பீங்க, நடிகர்கள், அதாவது நடிகர் நடிகையாக இருப்பீங்க, அதாவது திரைப்படத்துறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரைப்பட ப்ரொடியூசர் அந்த மாதிரி இடத்துல இருப்பீங்க. தையல் உங்களுக்கு தெரியும், தையல் வேலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, ஐஸ்கிரீம் கடை, பூ வியாபாரி, அரிசி வியாபாரி, ரப்பர் தயாரிப்பு, அதுபோல் பட்டு உற்பத்தியில் நீங்கள் முன்னணியில் இருப்பீங்க. நூலாடை விற்பனை செஞ்சுட்டு இருக்கலாம். காய்கறி கடை வச்சிருக்கலாம். பெட்ரோல் பங்கு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரும்பு சர்க்கரை வியாபாரம் செய்வீங்க. இன்சூரன்ஸ் முகவர்களாக இருப்பீங்க. பஸ் முதலாளிகள், உங்களுக்கு பேருந்து ஓடும். அதுபோல் மருந்து வியாபாரம் செய்யலாம். வரி வசூலிப்பீங்க. புத்தகம் பைண்டிங் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வண்ணம் கலர் அடிப்பீங்க. வீட்டுக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான ஒர்க்கு. அழகு கலை நிபுணர்கள், வாடகை வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. அதாவது லாரியோ காரோ இது மாதிரி வாடகை வண்டி நீங்கள் வச்சிருக்கலாம். கண்ணாடி விற்பனையாளர்கள், அது வீட்டுக்காக இருந்தாலும் சரி, முகம் பார்க்குற கண்ணாடியாக இருந்தாலும் கண்ணாடி விற்பனையாளராக இருப்பீங்க. வேளாண்மை துறை ஊழியர்களாக இருக்கலாம். விவசாய நிலத்திற்கு சொந்தக்காரராக இருக்கலாம். அதாவது விவசாய நிலம் வச்சுருப்பீங்க, பயிர் பண்ணுவீங்க. மாதர் சங்க பொறுப்பு இருக்கும். தோல் பொருட்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தோல் பொருட்கள் சம்மந்தமாக நீங்கள் வேலை செய்யலாம். அது சம்மந்தமாக எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஆசிரியராக இருப்பீங்க, பள்ளிக்கூட ஆசிரியராக இருப்பீங்க. இன்கம் டேக்ஸ் துறையில் இருப்பீங்க. விற்பனை வரித்துறையில் இருப்பீங்க. நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணலாம். நீதிபதியாக இருக்கலாம் அல்லது வக்கீலாக இருக்கலாம். மோதிர விற்பனை, தங்கம் பவுன் விற்பனை, அதுபோல் காதணி, தங்க நகைக்கடை, இந்த மாதிரியான விற்பனைகள் உங்களுக்கு சரி வரும். தொப்பிகள் செய்கிற இடம், மாலைகள், பூ மாலைகள், இதெல்லாம் வியாபாரியாக விற்பீங்க. கை கடிகாரங்கள் செய்யலாம். வாசனை திரவியம் கடை, ராசி கற்கள், அழகு சாதன பொருட்கள் கொண்ட கடை, தேயிலை, காப்பி உற்பத்தி, பழமரம் வளர்த்து நீங்கள் பழம் விற்பீங்க. பூந்தோட்டம், இந்த மாதிரியான தொழிலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு தொழில் தான் நீங்கள் செய்வீங்க. ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிகாரங்களை செய்வது நல்லது. சில பேர் சொல்லுவோம், உண்மையான உழைப்பு இருந்தால் போதாதா? பரிகாரங்கள் அப்படிங்கிறது உலகத்தில் எதுவுமே இல்லை. யாராருக்கு என்ன பாவ பலன்கள் இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது சில பேருடைய அறிவு. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு அகத்தியர் பெருமான் ஜீவநாடியில் வந்து நிறைய பேருக்கு பரிகாரங்களை செய்ய சொல்லி வாழ்க்கையை செம்மையாக்கி இருக்கிறார் அகத்தியர். பொதுவாகவே பரிகாரம் வீண் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறு. இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தில் கோவில் குளம் இருக்காது. கோவில் குளத்துக்கு போய் மனம் அமைதியாகி சுறுசுறுப்பாகிறாங்கள அவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. கொலை கொள்ளை குற்றங்கள் இப்படி உலகத்தில் நிறைய உருவாகி இருக்கும். இந்த ஜாம்பிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் படத்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெறியில கொலை பண்ணிகிட்டே இருப்பாங்க, மிருகத்தனமா. அந்த மாதிரி இந்த உலகம் ஆகி இருக்கும். அதனால பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை பாதையை சரியாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா, ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு அதிகமாக டென்ஷன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கவலைகள் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். அதனால நமக்கு கோபம் வரும், உறவுகள் பிரிவு வரும். அப்போ இது மாதிரியான நேரத்தில் இந்த பரிகாரங்களை நம்ம செய்யும்போது நமது மனம் அமைதி அடையும். இந்த உலகம் பிறந்தது எதுக்காக? இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது எதுக்காக? மனித பிறவி அப்படிங்கிறது என்ன? இதெல்லாம் புரிய வைக்கும். அப்போ பரிகாரங்கிறது சுத்தமாக தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது பல விஷயங்களை சாத்தியப்படுத்தி இருக்கிறது, பல புரட்சிகளை செய்திருக்கிறது. உதாரணமாக பரிகாரம் செய்பவருடைய மனநிலை, அவரது கர்மா, தெய்வ அருள், சித்தன் அருள், திட வைராக்கியம், நம்பிக்கை, கனிந்த மனசு, இது எல்லாத்தையும் பரிகாரம் தான் தீர்மானிக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு புரியும். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பரிகாரங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. பரிகாரங்கள் அப்படின்னா சில போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, இத்தனை ஆயிரம் செலவாகும், நைட்டு 2 மணிக்கு இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சில போலி ஜோதிடர்கள் போலி பரிகாரங்களை சொல்வார்கள். அந்த இடத்துல நீங்கள் நிதானமாக இருங்க. அது மாதிரியான பரிகாரங்கள் தேவையில்லாதது. அது பணத்துக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள். பரிகாரம் அப்படிங்கிறது கோவில்லையும் நமது வீட்டு பூஜை அறையிலையும் வீடுலையும் நடக்கிற பாரம்பரியமாக செய்து கொண்டிருக்கிற ஹோமங்கள், பூஜைகள், இதெல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு பரிகாரங்கள். இங்கே சொல்கிறது எப்படி தெரியுமா? பரிகாரங்கள் அப்படின்னா எல்லாம் கொள்ளடிக்கிற வேலை, திருடுற வேலை, போய் பணத்தை செலவழிக்கிற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு திருடன் இருப்பான், கொள்ளக்காரன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். அப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே திருடனாக இருக்க மாட்டாங்க. அதனால் எது மாதிரியான பரிகாரங்களை உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற கவனம் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர பரிகாரங்கள்ங்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனால் இந்த ஆன்மீகத்திலையும் இந்த பரிகாரத்துலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நம்ம தொழிலை முன்னேற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆன்மீகம். என்னதான் நீங்கள் நம்பலனாலும் ஒரு தொழிலுக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் தொழில் செய்கிற இடத்துல லாபம் இருக்கணும், அந்த தொழிலில் ஒரு அமைதி இருக்கணும், ஒரு புரட்சி இருக்கணும். திடீர்னு ஒரே நாளில் நமக்கு நிறைய லாபம் வரும், நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க,
தொழிலில் பெரிய பெரிய முதலீட்டுக்கான கையெழுத்து நடக்கும். அதெல்லாம் இந்த பரிகாரங்கள். அதனால தான் அப்போ வியாபாரத்துலேயும் தொழில்லையும் கஷ்டப்படுறவங்க முருகன் படத்தை கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சுருக்கணும். தொழில் செய்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள்: 1, வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கணும். 2, வீட்டில் உள்ளவங்க கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சம் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 3இல் ஏதாவது ஒன்றிலாவது நம்பிக்கையும் பயமும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றிலாவது. அடுத்தது 3வது, இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் இருக்கணும். என் நண்பர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் செல்வங்கள் கொழிக்கணும் அப்படின்னா, கந்திஷ்டிகள் அகலணும், தீய சக்திகள் விலகணும் அப்படின்னா, அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னா, இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். 7 வகையான திரி: பஞ்சுத்திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, அதோட சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த 7 வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டில் இருக்கணும். அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய், அதுபோல பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, சூடம், அகர்பத்தி, வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி. அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம், அதுபோல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாவு. இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கணும், எப்பொழுதுமே வச்சுருக்கணும். ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த லட்சுமி விளக்கு போதும். லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம். போட்டா இல்லைன்னா விளக்கில் பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி ஒரு திரியை வச்சு கொளுத்தி வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டில் குடியிருக்கிறதா அர்த்தம். அதனால் இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளாக இருந்தால் 100% பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த பொருள்லாம் ஒரே கடையில் தரமானதாக கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். தரமானதாக கலப்படம் இல்லாத பொருளாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது. அப்போ கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது. அந்த மாதிரி பூஜை செய்கிறோம்ல, அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழில் இடத்துல இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரோம் அப்படின்னா தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காலையில் நம்ம தொழில் அலுவலகத்தை திறந்த உடனே சூடம் ஏற்றி, சாம்பிராணி ஏற்றி, பத்திலாம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன மந்திரம்னு அடுத்து சொல்கிறேன். மந்திரத்தை சொல்லிட்டு நீரை கடையில் தெளித்து விடுங்க. அதுபோல் மாலை 6 மணியிலிருந்து 6:45க்குள் இந்த மந்திரம் ஜபிக்கணும். ஜபிச்சுட்டு இந்த நீரை கடை, மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அங்கே கம்ப்யூட்டர் இருக்கிற இடம் இதெல்லாம் தெளிச்சிட்டு வரணும். அப்போ தான் லட்சுமி கடாட்சம் நமக்கு உருவாகும். இப்போ நம்ம தெளிக்க முடியல அப்படின்னா நம்மகிட்ட வேலை செய்கிற பெண்கள் யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள தெளிக்க சொல்லுங்கள். நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. அதுபோல் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ பகவதி பத்மா பத்மாவதி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் பூர்வாய தட்சிணாய பசிவமாய உத்ராய அனுப்பூரக சர்வே ஜன வசியம் குரு ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அடுத்தது பார்த்தோம்னா, ரிஷப லக்கணத்தை பெற்றவர்கள் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ஜென்ம லக்கணமாக பெற்றிருப்பதால் அந்த லக்கணத்திற்கு உரியவராக சுக்கிரன் இருக்கிறார். அப்ப ரிஷபத்திற்கு 10ஆம் இடம் கும்பம், 11ஆம் இடம் மீனம். இந்த 2 வீடுகள்லையும் கும்பத்தை தன்னுடைய சொந்த வீடாக கொண்டவர் சனி, அதுபோல மீனத்தை சொந்த வீடாக கொண்டவர் குரு. ஆக 10க்குடைய ஜீவனாதிபதி சனி, 11க்குடைய லாபாதிபதி குரு. இது லக்கணத்துக்கான விஷயத்த சொல்றேன். அப்ப சுக்கிரன் காரகத்துவம் பெற்றவர்களுக்கு அமையக்கூடிய தொழில் பார்த்தோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தங்க கடை வைக்கலாம், வெள்ளி நகைகள் தயாரித்து விற்கலாம், வெண்கல வியாபாரம் செய்யலாம், செயற்கை கற்கள், ஆடைகள் வியாபாரம், வீடு கட்டுறதுக்கான கட்டுமான பொருட்கள் விற்கலாம், பால் பண்ணை, லாண்ட்ரி நடத்தலாம், அதுபோல பசுமாட்டு நெய், அந்த மாதிரி நெய்கள் வகையான தொழில்கள் செய்யலாம். கோவில் வாசல்ல வியாபாரம் பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இது சிறப்பான ஒரு தொழிலாக இருக்கும். தேங்காய், பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு கடை. நீங்கள் உங்கள் மனசில் பெரிய தொழிலாக செய்யலாங்கிற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் இது சின்ன சின்ன தொழில் செய்யலாம், ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலாம், அது மாதிரியான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை சொல்கிறேன். பூ வியாபாரம் செய்யலாம், சந்தன வியாபாரம் செய்யலாம், புளி மண்டி வைக்கலாம், புளி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம், கரும்பு விவசாயம் பண்ணலாம், பழத்தோட்டங்கள் வைக்கலாம், காய்கறி தோட்டம் வச்சிங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். விறகு கடை வச்சுருப்பீங்க, பலகார கடை நடத்துவீங்க, ஸ்நாக்ஸு,
பேக்கரி, இது மாதிரியான கடைகள் அது. அதுபோல் சமையல் பாத்திரங்களை வாடகைக்கு விடுபவராக இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்திரம் வியாபாரம் செய்யலாம். கட்டில், மெத்தை வியாபாரம், ஃபர்னிச்சர் தொழில், பால், தயிர், நெய் போன்றவற்றை விற்பவர்களாக நீங்கள் இருக்கலாம். கால்நடை பண்ண வைக்கலாம். குறிப்பாக வாகனங்களை வாடகைக்கு விடுபவராக இருக்கலாம். இசை கச்சேரி, இது மாதிரியான தொழிலும் அல்லது கற்றுக் கொடுக்கறதுக்கான தொழிலும் நீங்கள் செய்யலாம். கலைஞர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு. சினிமா துறையில் இந்த இசை கச்சேரி, பின்னணி பாடல், நடிகர்கள், கவிஞர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் சாதிக்கலாம். ஏன்னா உங்களது அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரனாலே கலைக்கும் அழகுக்கும் சொந்தக்காரர்கள். அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் சினிமா துறையிலையோ அல்லது ஆயக்கலை 64 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 64 கலையில் ஏதாவது ஒரு கலையில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கலாம். அது மாதிரியான தொழில் நீங்கள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய இடத்தை நீங்கள் சந்திப்பீங்க. உணவு விடுதி வைக்கலாம். ஆடைகள், ஆபரணங்கள், கற்கள், இது போன்ற விற்பனை செய்கிற தொழிலில் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் ஈடுபடலாம். அதுபோல் சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் உங்கள் தொழிலில். இப்போ இந்த மாதிரியான தொழிலாம் செய்யலாம் அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சில நம்பிக்கைகள் நம்ம கொண்டு இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தொழில் செஞ்சாலும் உழைச்சாலும் தொழிலில் அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்திலையும் நம்ம நம்பிக்கை வேணும். அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும். என்னதான் தொழில் செஞ்சாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய லாபத்தை, முழு லாபத்தையும் நம்ம அடைய முடியும். உங்கள் தொழிலில் இது மாதிரியான நடைமுறையை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது யாருக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினாலும் வலது கையால் கொடுக்க சொல்லி வாங்கிக்கங்க. நீங்கள் அடுத்தவங்க கொடுத்தாலும் அதே மாதிரி கொடுங்க. அதுபோல் பணம் எண்ணும் போதும், தொழில் சம்பந்தமான ஃபைல், நோட்டு இதெல்லாம் பெரட்டும் போதும் எச்சிலை மட்டும் தொடாதீங்க. எச்சிலை தொட்டு அதை செய்யவே கூடாது. குறிப்பாக ஆன்மீக புத்தகங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எச்சில் தொட்டு அதை புரட்டாதீங்க. தொழில் சார்ந்த கணக்கு புத்தகங்கள் உங்கள்கிட்ட இருக்க, எக்ஸ்பென்ஸ் புக்கு, கேஷ் புக்கு, இந்த மாதிரி இந்த புத்தகத்தெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் முதல் எழுத்தா ஸ்ரீ அப்படின்னு போட்டுங்க, இல்லைனா சுப லாபம் அப்படின்னு எழுதிக்கங்க. இதை வந்து பெரிய பெரிய தொழில் அலுவலகத்தில், பெரிய பெரிய தொழிலில் இதை செய்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. நோட்டில் ஸ்ரீன்னு எழுதியிருக்கும், இல்லைனா சுப லாபம் அப்படின்னு எழுதியிருக்கும் தொழில் செய்கிற அக்கௌண்டன்ஸ் புக்கில். இதெல்லாம் நீங்களும் செய்யுங்க. அதுபோல் வெளியில் போகும்போது பர்ஸு இல்லைனா சட்டப்பையில் பணம் இல்லாமல் போகவே கூடாது. ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் பணம் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் உலகமாக மாறினதுனால சரி அப்படியே அனுப்பிக்கலாம், மொபைல் மூலிமா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இப்படி அனுப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்பிடுறோம். ஆனாலும் நம்ம பையிலையோ பர்ஸ்லையோ பணம் ஒரு 10 ரூபாவது இருக்கணும். அந்த பணத்தோட பச்சை கற்பூரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குட் பேபி ஸ்கிரீனில் பார்த்துருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரிஜினலான பச்சை கற்பூரம் இருக்குது. நம்ம கடையில் வாங்கினதெல்லாம் எந்த அளவுக்கு தரமானது அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, உங்கள்கிட்ட வாங்கினாலும் சரி, அந்த பச்சை கற்பூரத்தை உங்கள் பையிலையோ அல்லது பர்ஸ்லையோ வச்சுக்கோங்க. ஒரு துளி வாரம் அதை மாற்றணும். ஏன்னா அதனுடைய எஃபெக்டும் வாசனையும் போயிடும் நம்ம திறக்கும்போது போகும்போதெல்லாம். அதனால் ஒரு 1/4 ரூபாய், முன்னாடி பழைய 1/4 ரூபாய் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன சைஸில் இருக்கும். அந்த சைஸில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை பையில் வச்சுங்க, இல்லைன்னா பர்ஸில் வச்சுக்கோங்க. அதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிதமாக இருக்குது. அதுபோல் கடையில், வியாபாரம் செய்கிற இடத்துல, அலுவலகத்தில் பணப்பெட்டி வச்சிருக்கிற ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் மஞ்சள் நிற சுவர் இல்லைன்னா மஞ்சள் நிற பெட்டி, எந்த இடம் நீங்கள் பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சுவர் மஞ்சளாக இருக்கலாம், இல்லைனா அந்த பெட்டி மஞ்சளாக இருக்கலாம். மஞ்சள் நிறமாக வச்சுக்கிறது நல்லது. அந்த இடத்துல இருக்கக்கூடாத கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, சிகப்பு, நீல நிறம், இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா பண வரவை அது குறைக்கும். அந்த பெட்டியிலையும் நான் சொன்ன இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வைங்க. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிதமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். அது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனால தான் அந்த பெட்டியிலையும், பணப்பெட்டியிலையும் வைங்க. அதுபோல் பணப்பெட்டியில் பணம் வைக்கும்போதும், வங்கியில் பணம் போடும்போதும் மகாலட்சுமியை மனசார நீங்கள் வணங்கிக்குங்க. இல்லைனா மகாலட்சுமி மந்திரத்தை நீங்கள் ஜபிங்க. ஏதாவது ஒரு வரியில் மந்திரம் இருக்குது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட சுவாக. இந்த மந்திரத்தை சொல்லுங்க.
ஏன்னா முதல்ல பெருசாக இருக்கிறது மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் யாருங்க போய் போடும்போதும் பணப்பெட்டி வைக்கும்போதும் ஒவ்வொரு டைமும் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபா, ஒரு 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபா போடும்போது சொல்ல வேண்டியதில்லை. இதே 5000, 10,000, 50,000, 1 லட்சம் அப்படின்னு பணப்பெட்டியில் வைக்கும் போதும் பணப்பெட்டியில் போடும் போதும் எடுக்கும் போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்க அப்படின்னா அந்த லட்சுமி வந்து திரும்ப கிடைப்பா. திரும்ப வர்றதுக்கு ஆசைப்படும். அந்த லட்சுமி, பணம்னாலே லட்சுமி தானே, அதனால் அது நம்மக்கிட்ட வர்றதுக்கே ஆசைப்படும். அதனால தான் அந்த மந்திரத்தை சொல்கிறது. அதுபோல் இதே மந்திரத்தை சொல்லி நம்ம அலுவலகத்தில் சூடம் ஏற்றும் போதும் தீபம் ஏற்றும் போதும் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பணப்பெட்டிக்கு தினமும் ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காண்பீங்க. அதனால தான் இந்த வீட்டுக்கு வீடு எல்லாரும் கொண்டு போய் காமிப்போம். பணப்பெட்டியில் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. மனப்பாடம் செஞ்சுக்கிங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு மிக முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம். அது மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணிக்குள்ளார ஒரு சொம்புல கொஞ்சம் தண்ணீர் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வடக்கு முகமாக நோக்கி அமர்ந்து கொண்டு இப்போ நான் சொன்ன மந்திரம் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த நீரை கல்லா, பணப்பெட்டி, கடை, அலுவலகம், இந்த வாசலில் இதெல்லாம் கொஞ்சம் தெளித்து விடுங்க. மிக அற்புதமான சக்தியை கொண்டது. இது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி மட்டும் இல்லை. இந்த மந்திரத்துக்கு கந்திஷ்டி, கெட்ட சக்திகள், போட்டி, பொறாமைகள் நம்ம அலுவலகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது போயிடும். அதுபோல் நம்ம ஆஃபீஸில் மிக மிக முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கணும். நான் சொன்ன இந்த ஆன்மீக பொருட்கள் மிக முக்கியம். இந்த பொருள் இருக்கணும். தரமான பொருள் வேணும்னா நம்ம சொன்ன அந்த குட் பேபி அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. அதனால் மேஷராசி நண்பர்களுக்கு நம்ம என்ன தொழில் செஞ்சோமோ அதில் முயற்சி பண்ணுங்க. இருக்கிற தொழிலில் நம்ம எது மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க சொன்னோமோ அது மாதிரிலாம் கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, தொழில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் சொன்னதுனால இந்த தொழில் செஞ்சால் அல்லது இது மாதிரியான பரிகாரங்களை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னேறி விடலாம். ஆனாலும் கடினமான உழைப்பு மிக மிக முக்கியம். ஆன்மீக நம்பிக்கை மிக மிக முக்கியம். அதாவது ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட நமக்கு விதிக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்து முடித்தால் பலனும் வெற்றியும் நிச்சயம் நம்மளை வந்து சேரும். இது பகவான் கூற்று. இந்த கூற்றை திருவள்ளுவரும் தன்னுடைய குரலில் சொல்லியிருக்கிறார். அழகாக சொல்லியிருக்கிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது ஊஞ்சுற்றுப்பவர். அதாவது மனதில் சோர்வு இல்லாமல், தொடர் முயற்சியில் குறைவு இல்லாமல் உழைப்பவன் அவன் செய்கிற செயலுக்கு இடையூறாக வரும் தலை விதியையே ஒரு நேரத்தில் தோல்வியுறை செய்து வெற்றி பெறுவான். அதுதான் நம்முடைய விதி. பகவான் நமக்கு கொடுத்ததும் அதுதான். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு உண்மையாக உழைக்கிறோம், நேர்மையாக உழைக்கிறோம், ஆன்மீக பயணத்தில் உழைக்கிறோம். கண்டிப்பாக உங்களது தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான தொழிலை நீங்கள் எடுத்து செஞ்சாலும் அல்லது உங்கள் கனவுக்கான தொழில், நீங்கள் விருப்பப்பட்ட தொழில் நீங்கள் செஞ்சாலும், இந்த 3 விஷயமும் உண்மையாக உழைக்கிறது, உண்மையாக கஷ்டப்படுறது, ஆன்மீக பயணத்தோடு கஷ்டப்படுறது இருந்தால் வெற்றி உங்களுக்கு தான். அது எவ்வளோ பெரிய தலைவிதியாக இருந்தாலும் அது தோற்று போகும். அதனால் யார் ஒருவர் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பாரோ அவரை விதி சுலபமாக தழுவும் அப்படிங்கிறதான் இந்த திருவள்ளுவர் குறளின் சூட்சம கருத்து. அடுத்த அருமையான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.